2 கப்பு சம்பா கோதுமை புட்டு மாவை எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க, வாசனை வர வரைக்கும். அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா விரவிக்கோங்க. அதில் நம்ம கொஞ்சம் வெதப்பான தண்ணி எடுத்து நல்லா நல்ல தண்ணியில் போட்டு விரவி எடுத்துக்கோங்க. பிடிச்சா அப்படியே உதிரணும். அந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் அதில் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம புட்டு குழாயை எடுத்துட்டு அது கீழே ஒரு வில்லை மாதிரி இருக்கும். அதை போட்டு புட்டை உள்ளே போட்டுக்கோங்க. அமுத்திடாதீங்க. புட்டை அப்படியே மேலோட்டமாக போட்டுக்கோங்க. லேசாக கொஞ்சம் தட்டினீங்கன்னா எல்லாம் செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு தண்ணி வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை குக்கரில் கூட நீங்கள் மூடி விசில் போடாமல் மேலே வச்சுக்கலாம். இப்போ நான் கடலைக்கறி செய்ய போகிறேன். அதுக்கு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 லவங்கம், சின்னதாக பட்டை, 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ என்கிட்ட ஒரு 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் நீங்கள் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்ச விழுதாக சேர்த்துருக்கேன் நான். அந்த தண்ணியும் மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து புட்டை எடுத்துட்டேன். புட்டு சூப்பராக வந்திருக்கோங்க. புட்டு வெந்தது எப்படின்னா, எடுத்து கையில் இப்படி உருட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே சேர்ந்து வரணுங்க. அதுதாங்க புட்டு வெந்ததுக்கான பதம். இப்போ புட்டு வெந்துருச்சு. அடுத்தது இப்போ கறிக்கு வந்துடலாம். இப்போ நான் அது கொதித்த உடனே ஒரு 1/2 கப்பு கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். அதை ஒரு நைட்டே ஊற வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு கொதிக்க விட்டேங்க. இப்போ நான் உப்பு கார டேஸ்ட் பார்க்குறேன். அதில் நான் அப்படியே குக்கரில் டைரெக்டாக வேக வச்சு எடுத்துக்க போகிறேங்க. ஒரு 4-5 விசில் வந்த உடனே திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கடலை வெந்திருக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/4 டீஸ்பூன் 1/4 கப்பு தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். நீங்கள் அரைச்ச தேங்காய் விழுதும் சேர்த்துக்கலாம். அதை இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு நம்ம கொத்தமல்லியை தூவி சுவையான காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேரளா ஸ்டைல் புட்டு கடலை சூப்பராக ரெடி ஆகிடுங்க.